அனைத்து உறவுகள் மற்றும் தளபதி தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பவுடர் அக்கா இருக்காங்க இல்லையா? அதாவது நம்ம மேயர் பிரியா அக்கா. இப்ப தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணி அவங்களோட மேயர் பதவிய புடுங்குற அளவுக்கு, அவங்க தூக்கி உள்ள போடுற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணி மாட்டியிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பேசப் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அதுக்கு இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க? இவங்களோட கதி என்ன ஆகப் போகுது? அப்படிங்கிறத நான் எடுத்த லிஸ்ட் இந்த வீடியோ முழுக்க சொல்றேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஏற்கனவே இந்த மேயர் பிரியா மேல பல ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறத வச்சுட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. சென்னையில அந்த வெள்ளத்துக்கு மத்திய அரசு 4000 கோடி கொடுத்திருந்தாங்கல்ல. அதுல 4000 கோடி எங்கன்னு கேட்டா, பம்பு செட்டு வச்சோம் அப்படின்னு இவங்க பேசியிருந்தாங்க. அத பத்தியே நிறைய பேர் இவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுகளும் வச்சிருந்தாங்க. இவங்களோட ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு என்னன்னா, பாத்ரூம் ஊழல் குற்றச்சாட்டு. இதுல நிறைய இவங்க பணம் வாங்கி ஏமாத்திட்டாங்க. அதுல நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு நல்லதே பண்ண கிடையாது. பாத்ரூமே கட்டல அப்படின்னு இவங்க மேல ஒரு பெரிய ஊழல் புகார் இருந்துட்டு இருக்கு. இவங்க சென்னை மேயரா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இது விஷயம் கிடையாது. இவங்க பண்ணியிருக்க ஒரு சம்பவத்தால தான் இவங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அமைச்சர் சரத்துக்கு எதிராக இவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் போராட்டம் பண்ணல. இவங்க கூட சேகர் பாபுவும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து போராட்டம் பண்றதுல எந்த ஒரு அதிசயமும் கிடையாது. ஆனா தமிழ்நாடு அரசு அந்த ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கவே கிடையாது. இவங்க அரசு அனுமதி மீறி இவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க. சென்னை மேயரா இருந்துட்டே இவங்க போராட்டம் பண்ணது ஒரு மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க மேல வழக்கு பதிவுமே பதிஞ்சிருக்காங்க. இந்த ஒரு வழக்குல நீதிமன்றத்தில் இவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா தமிழ்நாடு அரசு இவங்களோட பதவியை நீக்கம் பண்ணலாம் அப்படிங்கிறதான் சட்டமா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஒரு பொறுப்புல இருக்கவங்க இது போல அரசுக்கு எதிரான ஒரு சில விஷயங்களை பண்ணும் பொழுது அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம்னு சட்டமும் இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998 பிரிவு 58 படி அரசு இவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம். ஸோ ஏற்கனவே பல ஊழல் புகார்கள் இருந்துட்டு இருக்கு. இதுல இந்த ஒரு விஷயமும் சேர்ந்து இவங்களோட பதவி சீக்கிரமே பறிக்கப்படும். இவங்களை ஊழல் பண்ணதுக்கான அந்த ஆதாரங்களையும் திரட்டி சீக்கிரமே இவங்களை உள்ள தூக்கி போடுறதுக்கான வாய்ப்பும் இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு சமம் இந்த தாவேக்கா அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்து மேயர் பிரியா அண்ட் சேகர் பாபுக்கு தான் சமம் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.